நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற இந்திய கூட்டணி மற்றும் பாஜகவின் போராட்டத்தின் போது மற்றொரு பாஜக எம்பியுமான முகேஷ் ராஜ்புத் காயமடைந்தார். அதாவது அமித்ஷாவின் அம்பேத்கர் குறித்த கருத்துக்களை கண்டித்து காங்கிரஸ் எம்பிக்கள் இன்று நாடாளுமன்றத்தில் போராட்டம் நடத்திய நிலையில் பாஜக எம்பி பிரதாப் சந்திர சாரங்கிற்கு தலையில் காயம் ஏற்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மற்றொரு எம்பியை தள்ளிவிட்டதாகவும் அவர் தன் மீது விழுந்ததால் தனக்கு காயம் ஏற்பட்டதாகவும் பாஜக எம்பி கூறினார். நான் படிக்கட்டுகளுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த போது ராகுல் காந்தி வந்து ஒரு எம்பியை தள்ளிவிட்டார். அவர் என் மீது விழுந்தார் என்று சாரங்கி கூறினார். இந்த சம்பவத்தால் தானும் கீழே விழுந்ததாக அவர் மேலும் கூறினார். இருப்பினும் தன்னை உள்ளே செல்ல விடாமல் பாஜக எம்பிகள் நுழைவாயிலுக்கு அருகில் நின்று கொண்டிருந்ததாக ராகுல் காந்தி கூறினார். அவர்கள் என்னை தள்ளி மிரட்டி என்னை தள்ள முயன்றனர் என்றும் அவர் கூறினார். இந்த சமயம் நடந்ததை ஒப்புக்கொண்ட காங்கிரஸ் எம்பி நாடாளுமன்றத்திற்குள் செல்வது தனது உரிமை என்றும் பாஜக எம்பிகள் தன்னை உள்ளே செல்வதை தடுக்க முயன்றதாகவும் கூறினார். இது குறித்து பேசிய ராகுல் காந்தி, இது உங்கள் கேமராவில் இருக்கலாம். நான் நாடாளுமன்ற நுழைவாயில் வழியாக உள்ளே செல்ல முயன்றேன். பாஜக எம்பிக்கள் என்னை தடுக்க முயன்றனர், என்னை தள்ளி மிரட்ட முயன்றனர். அதனால் இது நடந்தது. ஆம், இது நடந்துள்ளது. மல்லிகார்ஜுன கார்கே தள்ளப்பட்டார். ஆனால் நாங்கள் நெரிசலால் பாதிக்கப்படுவதில்லை. ஆனால் இது நுழைவாயில் உள்ளே செல்ல எங்களுக்கு உரிமை உண்டு. பாஜக எம்பிக்கள் எங்களை உள்ளே செல்வதை தடுக்க முயன்றனர். அவர்கள் அரசியலமைப்பு தாக்கி அம்பேத்கர்ஜியின் நினைவை அவமதிப்பதுதான் முக்கிய பிரச்சனை என்றும் கூறினார். இந்த நிலையில் இந்திய கூட்டணி மற்றும் பாஜகவின் போராட்டத்தின் போது மற்றொரு பாஜக எம்பியான முகேஷ் ராஜ்புத் காயமடைந்தார். அதாவது புருகாபாத் எம்பியுமான ராஜ்புத் RMS மருத்துவமனையில் ICUவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அம்பேத்கர் சர்ச்சை தொடர்பாக பாஜக மற்றும் இந்திய கூட்டணி எம்பிகள் பரஸ்பரம் தாக்குதல் நடத்தியதால் இன்று நாடாளுமன்றத்தில் பரபரப்பான சூழல் நிலவியது. மாநிலங்களவையில் அரசியலமைப்பு விவாதத்தின் போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கர் குறித்து கூறிய கருத்திற்கு எதிராக காங்கிரஸ் நாடாளுமன்றத்தில் பெரிய போராட்டம் நடத்தி வருகிறது. காங்கிரஸ் எம்பிகள் நாடாளுமன்ற எல்லையை தாண்டி மன்னிப்பு கேட்கவும் உள்துறை அமைச்சர் ராஜினாமா செய்யவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.